தேங்காவை திருவிக்கலாம். 1/4 கிலோ பாசிப்பருப்பை அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து திருவியாச்சு. இந்த சைடு வந்து நம்ம இதை நல்லா வறுத்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி மட்டும் வத்துற அளவுக்கு வச்சா போதும். இந்த ஊற்றின தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம இதை எடுத்துட்டால் போதும். இதை வந்து நம்ம அந்த அரிசி மாவு கூட கலந்துப்போம். இந்த அரிசி மாவு கூட நம்ம இதை பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி மாவை வறுக்கலை. வறுக்காமே நம்ம கொழுக்கட்டை செய்யலாம், வறுத்தும் செய்யலாம். நான் இப்போ வந்து வறுக்காமல் தான் செய்கிறேன்.